காஞ்சிபுரம் பேருந்து பணிமுனை முன்பு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் இருக்கலாம். தன்ராஜ், வணக்கம். தன்ராஜ், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை புதிய ஊதிய ஒப்பந்தம், அகவிலைப்படி உயர்வு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழகம் முழுவதுமே பேருந்துகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில ஆளும் கட்சியான திமுகவை சேர்ந்த தொழிற்சங்கத்தினரும் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினரும் தற்போது வேலை பணிக்கு இந்த பேருந்துகளை வழக்கம் போல இயக்கி வருகிறார்கள். இதன் காரணமாக கிட்டத்தட்ட அனைத்து பேருந்துகளுமே கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 4 பணிமனைகள் இருக்கின்றது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம், ஓரிக்கை பணிமனை 1, 2 மற்றும் உத்திரமேரூர் ஆகிய 4 இடங்களில் பேருந்து பணிமனைகள் இருக்கிறது. 180 பேருந்துகள் இயங்கக்கூடிய அந்த பணிமனைகளிலிருந்து தற்போது 70% பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் எந்த விதமான அசம்பாவிதங்களோ அச்சுறுத்தல்களோ இல்லாமல் தங்களுடைய பேருந்து பயணத்தை துவக்கி இருக்கிறார்கள். காலை முதலே அமைதியான முறையில் நடைபெற்று வரும் நிலையில தற்போது இந்த காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தின் பணிமனை முன்பு திடீரென அதிமுக, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் ஒன்று கூடி அந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பேருந்து நிலையம் பணிமனை முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், தங்களுக்கு இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், அகவிலைப்படியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், புதிய ஊதிய திட்டத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அதிமுக, சிஐடி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஒன்று கூடி தற்போது 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பகுதியிலே ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு, போராட்டத்தை மேற்கொண்டு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் எந்த விதமான அசம்பாவிதம் நிகழாமல் இந்த பொதுமக்கள் இயல்பு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.